ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்டில் பயிற்சி 1.1 அதில் இருக்கிற எல்லா சம்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக, பின் வருவனவற்றில் எவை கணங்களாகும்? ஃபஸ்ட்டு 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு. செகண்ட் இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு. தேர்டு, இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு. ஃபோர்த்து, வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு. இப்படி 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு பகா எண்கள்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பகா எண்கள் அப்படின்னா 1ன்ற நம்பராலையும் அந்த நம்பராலையும், இப்போது 1ன்னு எடுத்துக்கோங்களேன், 1 2ன்னு எடுத்துக்கிறோன்னா இந்த 2ன்றது 1வது வாய்ப்பாடுலேயும் 2வது வாய்ப்பாடுலேயும் மட்டும்தான் இந்த 2 வரும். அதே மாதிரி 3ன்னா 1வது வாய்ப்பாடுலேயும் 3வது வாய்ப்பாடுலேயும் மட்டும்தான் வரும். ஆனால் 4 எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, 4 ஃபஸ்ட்டு வாய்ப்பாடில் வரும், செகண்டில் வரும், 4th வரும். அப்போது இது பகா எண் கிடையாது. ஓகேங்களா? அப்போது 2 பகா எண், அடுத்தது 3 பகா எண். இப்படி நம்ம கணக்கெடுக்கலாம். அப்படி பார்த்தா பகா எண்கள்னால் 1 வராது, அடுத்தது 2, 3, 5, 7, 9 வராது. 9 1வது வாய்ப்பாடில் வரும், 3வது வாய்ப்பாடில் வரும், 9வது வாய்ப்பாடில் வரும், 3 வாய்ப்பாடில் வருது. நம்ம 2 வாய்ப்பாடில் மட்டும்தான் அந்த நம்பர் வரணும். அப்படியா இருந்தால் தான் அது என்ன நம்பர்? பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா 2, 3, 5, 7 வரும். அடுத்த 9 வராது, 11 வராது, 11 வரும், 11 வரும். எப்படி அன்சோவான் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது இது 100க்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 முதல் 1 பகா எண்ணில் வராது, 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா, இதை நம்மளால் கணக்கு எடுக்க முடியும். குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் இதில் வரும். சரிங்களா? அப்போது இது கணம். அதாவது ஒரு குறிப்பிட்டதை நம்ம கணக்கு எடுக்க முடியும் அப்படின்னா அது கணம். கணக்கு எடுக்கவே முடியாது, எண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னால் அது கணமாக இருக்காது. சரிங்களா? அதுபோல் இப்போது செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம செல்வந்தர்கள் அப்படின்னா பணக்காரவங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவங்க தேவைக்கு அதிகமாக இருக்கிற பணம்